ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன ரெசிபினா, பார்த்தாலே தெரியும், கேசரி ரெசிபி தான். என்னடா கேசரி எங்களுக்கெலாம் தெரியும், என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த கேசரி ரொம்பவே ஸ்பெஷல். இது பார்த்திங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக இருந்தாலும் இதே மாதிரி நெய் ஒழுகிக்கிட்டு நல்லா சாஃப்டாக ஒரு ஜூஸியாக நல்லா சூப்பராக இருக்கும். இதுக்கு ரொம்ப பெரிய டெக்னிக்ஸ்லாம் இல்லை, ஒரு 3-4 டெக்னிக் தான் இருக்குது. கேசரி நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நெய் ததும்பிக்கிட்டு உங்களுக்கு நம்ம செஞ்சப்போ எப்படி வருதோ அதே ஸ்மூத்னஸோடு இருக்கிறதுக்கான சில முக்கியமான குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எல்லாமே சொல்லிடுறேன். இப்போ நம்ம கேசரி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கேசரிக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேங்கிறத சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும். கேசரி ஒன்று போல் ஒன்றோட ஒன்று பொழுன்னு இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். அதனால் நீங்கள் எப்போ கேசரி செஞ்சாலும் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் வறுக்கிறதுக்கு, ரவா வறுக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். நிறைய கல்யாணம் பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக கேசரி செய்கிறதுல கட்டாயம் தேங்காய் எண்ணெயும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேங்காய் எண்ணெயில் நீங்கள் வறுக்கணும். ரொம்ப நேரம் போட்டு வறுக்க தேவையில்லை, அதே மாதிரி கம்மியாகவும் வறுக்கக்கூடாது. அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓரளவுக்கு மீடியமாக நீங்கள் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம ரவாவெல்லாம் வேறு ஒரு இடத்துல மாற்றி வச்சுக்குவோம். இப்போது முதல்ல இனிஷியலாக உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நெய் ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு கேசரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, இதோட அளவுக்கும் டேஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. இதுவும் உங்களுக்கு ஒரு சுவையையும் மணத்தையும் தரக்கூடியது தான். இந்த முந்திரி, திராட்சையெல்லாம் நம்ம கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது நான் 1 கப் ரவா எடுத்திருக்கேன், ஆனால் நான் 3 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். 1 கப் ரவா எடுத்திங்கன்னா 3லேருந்து 3.5 கப் வரைக்கும் கூட நீங்கள் தண்ணி ஊற்றலாம். இந்த தண்ணியிலையும் உங்களுக்கு என்னென்னா அது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். உப்பு ஒரு சிட்டிகை, ஏலக்காய் தூள் 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் தான் கலர் பவுடர் போடணும். ஸோ கொதித்தோடனே கலர் பவுடர் போட்டு விட்ருங்க. இதுக்கப்புறம் வர ஒரு 3-4 ஸ்டெப் ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனித்து பாருங்கள். இப்போது நம்ம ஏலக்காய் தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு, கலர் பவுடரும் போட்டாச்சு. நமக்கு தண்ணி கொதி வந்தோடனே ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஒட்டுக்காக கொட்டிட்டிங்கன்னா அப்படியே கெட்டியாயிரும். அடுப்பை இனிமேல் தான் நீங்கள் ஃபுல் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஃபுல்லாக ஃப்ளேம் குறைச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1க்கு 1.25 நீங்கள் ஜீனி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1க்கு 1 போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1:1 போடுறேன். நீங்கள் நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் கேசரி வேணுன்னா 1க்கு 1.25 அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் சுகர் போடணும். ஏன்னா அடுப்பை ஆன் பண்ணியிருக்கப்போ சுகர் போட்டிங்கன்னா அந்த ரவா ஈஸியாக சுகரை அப்சர்வ் பண்ணிடும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு போடுறப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஹீட்டில் அப்சர்வ் ஆகாது. அது பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். லாஸ்ட்டாக மேலே நெய் ஊற்றிட்டிங்கன்னா ஸோ ஒரு பெர்ஃபெக்டான கேசரி ஒரு நாள் ஆனாலுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ மேலேயும் கீழே வச்சு கேசரி போட்டுட்டு மேலே நெய் தடவி மூடி வச்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இதுதான் நல்ல ஈஸியான ஒரு கல்யாண கேசரி. ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. பாய்.